அப்போ எம்எல்ஏவா எல் முருகன் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த எம்பி சீட்டு ராஜ்யசபா சீட்டு காலியாகும். அந்த இடத்துல அண்ணாமலையை தேர்வு செய்து அண்ணாமலையை மத்திய அமைச்சராக்குவதற்கான திட்டமும் டெல்லி பாஜகவிடம் இருப்பதாக தெரியும். அண்ணாமலையோட பிரச்சாரத்துல பெரிய இம்பாக்ட் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. வழக்கமான பிரச்சார பீரங்கியா அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை மேல கை வச்சா, அண்ணாமலைக்கு எதிராக பேசினா என்ன ஆகும் தெரியுமாங்கிற மாதிரி எல்லாம் நடந்துருச்சு தமிழ்நாட்டில். பலவீனப்பட்டார் செந்தில் பாலாஜி, அவரை போட்டு படுத்தி எடுத்தாங்க அப்படிதான் சொல்லணும். அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அண்ணாமலை தான். போட்டியிட விருப்பம் படலை அப்படின்னு வந்துச்சு. அப்பவே ஒரு பாஜக தொண்டர்கள் பத்தியில் ஒரு தொய்வை ஏற்படுத்தி, தான் ஒரு புரட்சியாளர், எந்த விஷயத்திலையும் கலகம் பண்ணக்கூடிய ஆள், தன்னுடைய துணிச்சலாலும் தன்னுடைய நேர்மறையான அரசியல் பார்வைகளாலும் ஒரு தொண்டர் படையை அவர் சேர்த்துட்டார். அதாவது இப்ப இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பிரிவு வந்து அண்ணாமலையால் உருவாக்கப்பட்ட ஒரு படை அப்படிதான் சொல்லணும். முன்னாடி பயணங்கள் வெளியே போனாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் பெருசா இங்கே போல, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நாமினேஷனுக்கு அப்புறம் சாத்தூர்ல தான் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. வெளியே எங்கேயும் போல, அண்ணாமலை தான் எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்ணிட்டாரு. வணக்கம். அண்ணாமலை தமிழக பாஜக முன்னாள் தலைவர், தற்போதைய பாஜகவுடைய முக்கியமான தலைவர் அப்படி சொல்லல. அவருடைய பிரச்சாரம் தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த தேர்தல் 2026 எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ணாமலையோட பிரச்சாரத்துல பெரிய இம்பாக்ட் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. வழக்கமான பிரச்சார பீரங்கியா அண்ணாமலை இல்லை. அதுக்கு காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்கு. அவரே போட்டியிடுவாரா இடமாட்டாரா அப்படிங்கிற குழப்பெல்லாம் போச்சு. அவருக்கு சீட்டு வழங்கப்படலை, மறுக்கப்பட்டது, அண்ணாமலை ஓரங்கட்டப்படுகிறார், இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள் அவர் சுற்றி ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறமா தான் போட்டியில் இருக்கிறாரா இல்லையா, போட்டியிடுறாரா, கோயம்புத்தூர்ல போட்டியிடுறாரா இல்லை அரவக்குறிச்சியா இப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்துச்சு. கடைசியில் பார்த்தா அவர் போட்டியிட விருப்பம் படலை அப்படின்னு வந்துச்சு. அப்பவே ஒரு பாஜக தொண்டர்கள் பத்தியில் ஒரு தொய்வை ஏற்படுத்தியது. அதாவது இப்ப இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பிரிவு வந்து அண்ணாமலையால் உருவாக்கப்பட்ட ஒரு படை அப்படிதான் சொல்லணும். அந்த தமிழக பாஜக படைங்கிறது அண்ணாமலை தொண்டர்களால் கணிசமாக நிறைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு தனது கடினமான உழைப்பாலும், தன்னுடைய புத்தி சாதுரியத்தாலும், தன்னுடைய துணிச்சலாலும், தன்னுடைய நேர்மறையான அரசியல் பார்வைகளாலும் ஒரு தொண்டர் படையை அவர் சேர்த்துட்டார். அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல், ஒரு தனி அரசியல் பாதை அப்படின்னு அமைச்சுக்கிட்டாரு. வெளிப்படையா துணிச்சலா திமுகவை அட்டாக் பண்ணது, ஊழல் டைரி, திமுகவுடைய டைரிஸ், அந்த ஊழல் பட்டியலை வெளியிட்டது, எல்இடி போட்டு ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய அமைச்சர்கள் அவங்களெல்லாம் கிழிச்சு தொங்க விட்டதுன்னு அவருடைய அரசியலே ரொம்ப அதிரடியான அரசியலா இருந்தது. அண்ணாமலை என்ட்ரிக்கு அப்புறம் தமிழக பாஜகல மிகப்பெரிய ஒரு மாற்றம். திமுக அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள்லாம் பயந்தாங்க. இன்னைக்கு என்ன நம்மளை பத்தி வந்துருமோ, நாளைக்கு உங்களை பத்தி போட்டுருவானோ அப்படிங்கிற அளவுக்கு, யார் வீட்டுல என்னைக்கு ரைடு வருமோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர், திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அந்த நம்ம அண்ணாமலை அவர் கட்டியிருந்த வாட்ச் பில்லு கிடைக்குமா, பில்லை காட்டுங்க அப்படின்னு கேட்டு ஒரு பிரச்சனை கிளப்பினாரு. அதுக்கப்புறம் அவரு என்ன மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்பட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கேட்டதுக்கு அவர் மேல இருந்த ஊழல் குற்றச்சாட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு. அதுக்கப்புறம் அவர் சிறைக்கு போனார். சிறைக்கு போய் இறுதியா சிகிச்சை எல்லாம் எடுத்தாரு. ரொம்ப அவரு பலவீனப்பட்டார் செந்தில் பாலாஜி. அவரை போட்டு படுத்தி எடுத்துட்டாங்க அப்படிதான் சொல்லணும். அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலையை அவர் எதிர்த்தது ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. ஏற்கனவே அவர் மேல இருந்த வழக்கு தனி, பட் அண்ணாமலை எதிர்த்ததுனால அந்த வழக்கு வீரியமானது. அதனால ஏற்பட்ட பின்விளைவுகள்லாம் எல்லாரும் அறிந்த ஒன்று. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் லீடரா தமிழ்நாட்டில் கால் வந்துட்டார். அண்ணாமலை மேல கை வச்சா, அண்ணாமலைக்கு எதிராக பேசினா என்ன ஆகும் தெரியுமாங்கிற மாதிரி எல்லாம் நடந்துருச்சு தமிழ்நாட்டில். அதுக்கு ஒரு உதாரணம் தான் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியோட அந்த கோயம்புத்தூர் கோட்டையை உடைக்கிறதுக்காக அண்ணாமலை பயங்கரமா அதிரடியா இறங்கி அவர் துவம்சம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். நேருக்கு நேர் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புகள் எல்லாம் செந்தில் பாலாஜியை தாறுமாறா பேசினது, டேரிங்கா நிறைய விஷயங்கள் சொன்னது,
அவரை சாராய வியாபாரின்லாம் பேசுனது இதெல்லாம் ரொம்ப உச்சபட்சமாக அண்ணாமலை களத்தில் இறங்கி அவரை ரொம்ப அடிமட்டம் வரைக்கும் இறங்கி அடிச்சாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு பயப்படாமல் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கனால நேச்சுரலாகவே அந்த ஐபிஎஸ் ட்ரைனிங்கு 9 வருஷம் காவல்துறை பணி அப்படிலாம் இருந்தனால கர்நாடகா சிங்கம் அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே ஒரு கட்ஸு அண்ணாமலை கிட்ட, அந்த துணிச்சல். அதே போல் பாலிடிக்ஸு, அரசியலுக்கு வந்ததே ஏதாவது செய்யணும், ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து செய்ய முடியாத விஷயங்களை அப்போ அரசியலுக்கு வந்து தான் செய்ய முடியும்னு அவருக்கு ஒரு புத்தியில் எட்டி அரசியலுக்கு வர்றாரு. ஸோ காவல்துறையிலையும் ஒரு பெரிய ரெக்கார்டு இருக்கு, ட்ராக் ரெக்கார்டு. கர்நாடகாவே அலற விட்டுருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டோட வர்றார். சாதாரண போலீஸா பணியாற்றல, அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரா 9 வருஷம் இருந்தாலும் 9 வருஷமும் கிட்டத்தட்ட அந்த கர்நாடகாவின் சிங்கம்னு சொல்றாங்க, சிங்கம் போலதான் அவர் பணியாற்றிருக்கிறார். இது ரெக்கார்டு, மிகைப்படுத்தி எதுவும் சொல்லலை, அவருடைய தனிப்பட்ட ரெக்கார்டு அப்படி இருக்கு. ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸரா இப்போ நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்கும். அவர் அந்த போராட்ட இடத்துல எல்லாம் அண்ணாமலை பேசுறது, அவங்கள அடக்கிறது, கிளம்பலன்னா கிளம்புறீங்களா இல்லை நான் கிளப்பி விடவாங்கிறது, மிரட்டுறது, காவல்துறை அதிகாரியா அவங்கள மிரட்டுறதெல்லாம் கர்நாடகாவில் அந்த வீடியோஸ்லாம் இருக்கு. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி. அதே போல இன்ஸ்பைரிங், அண்ணாமலை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு கர்நாடகாவில். அவரோட ஸ்பீச் இன்ன வரைக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் அவரோட ஸ்பீச் காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் போனால் சாதாரணமாக சும்மா ஒப்புக்கு சப்பு ஸ்பீச் எல்லாம் எங்கேயுமே கொடுக்கறதில்ல. ரொம்ப தீர்க்கமான அந்த அங்கே போகிற ஆடியன்ஸ் யாரோ அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ, என்ன விதைக்கணுமோ, என்ன அவங்களுக்கு டேக்அவே கொடுக்கணுமோ அதை கிளியர் கட்டாக பண்ணிடுறாரு அண்ணாமலை. அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிபிள், ரொம்ப அறிவுபூர்வமானாலும் உண்மையிலேயே நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடியவர், அரசியலை ரொம்ப ஆழ்ந்து படிக்கிறாரு. பெரியார் இதை சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்லாம் சில கோட்லாம் யாருக்கும் தெரியாததெல்லாம் எடுத்து புரட்டி போட்டு தமிழ்நாடு அரசியலில் ஒரு புயலை கிளப்பினவரை தான் அண்ணாமலை. அவருடைய பிரச்சாரம் ஏன் இப்ப பெருசா ஈடுபடல, பெருசா தெரியல, எடப்பாடியும் ஸ்டாலின் தான் தெரியுறாங்க, அண்ணாமலை தெரியல. காரணம் என்னன்னா ஸ்டாலின், காரணம் என்னன்னா அண்ணாமலை ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல தான் இப்போ தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கேரளா, புதுச்சேரி இப்படி மாறி மாறி தனி ஹெலிகாப்டர்லாம் கொடுத்துட்டாங்க, போயிட்டு பிரச்சாரம்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்றாரு. டெல்லிக்கு கூட தனி விமானத்தில் போயிருக்கிறாரு. முக்கியமான இடத்துல தவிர்க்க முடியாத சக்தியா அண்ணாமலை இருப்பது உண்மை, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அண்ணாமலைக்கு ஒரு வருத்தம், தமிழ்நாட்டில் 2024 பாஜக, பாமக, ஒரு சில கட்சிகள், டிடிவி தினகரன் இவர்களை வைத்துக்கொண்டே கிட்டத்தட்ட 10 இடங்கள்ல 2வது இடம் பிடிச்சாங்க பாரதிய ஜனதா கட்சி. இது பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 74 எம்எல்ஏ சீட்டு 2ஆம் இடம் பிடித்த இடம். அப்போ பெரிய அளவுக்கு பர்சன்டேஜ் வாக்கு வங்கியை உயர்த்தினார் 2024 தேர்தலில். 11% தனித்து பாஜக, 11%, கூட்டணியோட சேர்த்தா 18%. இது வந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்பார்க்காத ஒரு வாக்கு வங்கி. அதற்கு காரணம் அவர் பண்ண எண்மண் எண் மக்கள் இயக்கம், அந்த நடைபயணம், எண்மண் எண் மக்கள் இயக்கம். அது மூலமா தமிழ்நாடு ஃபுல்லா நடைபயணம் போனாரு, பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து எடுத்தார். அவர் எங்க நடக்கிறாரோ, எந்த தொகுதியில் நடக்கிறாரோ அந்த இடத்துல அந்த தொகுதியை சார்ந்த மக்கள் மட்டும்தான் இருக்கணுங்கிறத அவர் தீர்க்கமா சொல்லி பண்ணியிருக்கிறாரு. அதனாலேயே நிறைய பாஜக தொண்டர்களை உருவாக்கணும், உறுப்பினர்களை சேர்க்கணும்னு கட்சிக்காரங்க வேலை பார்த்தாங்க. அது நடந்தது. அதே போல பூத் கமிட்டி, கிட்டத்தட்ட 68,000 பூத் கமிட்டிகளை பாரதிய ஜனதா கட்சி அமைச்சது. அதாவது அதிமுக, திமுக அடுத்தபடியா பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குச்சு. அது காரணம் அண்ணாமலை, அவருடைய தீர்க்கமான பணி. 24x7 கட்சி 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 கட்சின்னு கட்சியில தீர்க்கமா டேரிங்கா அடிச்சு விளையாண்ட அரசியல்னா அண்ணாமலை தான். ஆனா இந்த 2026 தேர்தலில் அவரு 2024 பாரதிய ஜனதா கட்சியை எப்படி உயர்த்தினார்னு ரெக்கார்ட்ல காமிச்சிட்டாரு. 18% கூட்டணியோட தனித்துவமா 11%ங்கிறது ஒரு பெரிய ஜம்ப் பாரதிய ஜனதா கட்சிக்கு. கிட்டத்தட்ட பிலோ 5%, பிலோ 5% இருந்த வாக்கு சதவீதத்தை 11% உயர்த்தினாரு அண்ணாமலை. அதுக்கு தகுந்த மாதிரி அதை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில எம்எல்ஏ சீட் வாங்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய விருப்பம். அந்த எண்ணிக்கை வரல, வெறும் 27 சீட்டு தான் எடப்பாடியார் கொடுத்தாரு. அதுல வருத்தம்.
அண்ணாமலைக்கு. கட்சி எப்படி வளர்ந்துருக்கு, இப்படி வளர்த்து எடுத்து வச்சிருக்கோம், ஆனா ரொம்ப குறைவான சீட்டு மட்டும் கொடுக்குறீங்களே அப்படின்னு. ஆனா இதுல வந்து டெல்லி ஹைகமாண்ட் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இந்த எலெக்ஷன் 2026 பாஜகவுக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. 2029 நாடாளுமன்ற தேர்தலாம் உங்களுக்கு முக்கியம். மோடி மீண்டும் பிரதமர் ஆவது தான் முக்கியம். அப்போ ஏடிஎம்கேவோட ஒரு இணக்கமான சூழலோட இருக்க வேண்டியது அவசியமாகுது. ஏன்னா கடந்த தேர்தலையே நாடாளுமன்ற தேர்தலில் 247 சீட் எடுத்து மைனாரிட்டி பாஜக தான். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்றவர்களுடைய ஆதரவோட தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்போ 2029ங்கிறது 4வது முறையா போட்டியிடுது பாரதிய ஜனதா கட்சி. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி முன்வைத்து. அப்போ அந்த வாக்கு சதவீதம் இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சினால பாரதிய ஜனதா கட்சிக்கு வரக்கூடிய சீட்டு இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை 200க்கு குறைவான சீட்டுகள் எடுத்துட்டா அதிமுக போன்ற கட்சிகள் எடுக்கக்கூடிய எம்பி சீட்டுகளோட கூட்டணி பலத்தால தான் அவங்க மீண்டும் ஆட்சிக்கு அமைக்க முடியும். பிரதமர் மோடி மீண்டும் 4வது முறையா பிரதமரா ஆக முடியும். இது பாரதிய ஜனதா கட்சியோட கனவு. 4வது முறையாவும் மோடி பிரதமர் ஆகணும். அப்போ 2026 தமிழ்நாடு அரசியல் முக்கியமா, 2029 மத்திய இந்திய அரசாங்கம் அரசியல் முக்கியமா அப்படின்னு அமித்ஷா, மோடி முடிவு பண்றாங்க. நமக்கு முக்கியம் பிரதமர், நமக்கு முக்கியம் மத்திய அரசாங்கம், இந்தியாவை கையில் வைத்திருப்பதான் நமக்கு முக்கியம். அதுக்காக எந்த காம்ப்ரமைஸும் பண்ண தயார்னா இந்த ஏடிஎம்கேவோட இந்த காம்ப்ரமைஸ்க்கு போயிட்டாங்க. அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நல்லது இங்க இருக்கிற தற்போதைய நிலவரத்துல. இல்லைன்னா ஏடிஎம்கேவோட ஹோல்டை விட்டுட்டா இங்க எம்பி சீட்டு ஜெயிக்க முடியாது. அது பார்லிமெண்ட்ல கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஒரு காம்ப்ரமைஸ் செட்ல தான் வந்து அண்ணாமலை வந்து பதவியிலேருந்து எடுக்கப்படுறாரு. நயினா நாகேந்திரன் அந்த பதவியில் அமர்த்தப்படுறாரு. என்னன்னா அண்ணாமலை பர்சன்டேஜ் உயர்த்தினாலும், வாக்கு வங்கியை உயர்த்தினாலும் சீட்டா எதுவுமே கன்வெர்ட் ஆகல. 40க்கு 40 டிஎம்கே ஜெயிச்சிருச்சு. ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வந்திருந்தா ஒரு 10 சீட்டாச்சும் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது டெல்லி ஹைகமாண்டோட பாஜகவுடைய திட்டம். ஆனா அது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அண்ணாமலை மேல. எடப்பாடிய கொஞ்சம் தரக்குறைவா பேசிட்டாரு. அதுல எல்லாம் அதனாலதான் அந்த கூட்டணி பிரேக் ஆச்சு. ஸோ அதனால பாஜக வெற்றியை தான் பார்க்கும். டெல்லி பாஜக வெற்றியை தான் பார்க்கும். நீ பர்சன்டேஜ் எவ்வளவுன்னா கொண்டு வரஜா, ஏன்னா என்ன சீட்டு வெற்றி பெற்றீங்க அப்படின்னு பார்க்க. அப்ப நம்ம வெற்றி பெறல, இது ரிஸ்க். இது 2029 தேர்தலுக்கு ரிஸ்க் அப்படிங்கறதுனால ஒரு காம்ப்ரமைஸ்க்கு போயிட்டு இப்போ அப்படி ஒரு செட்டில்மெண்ட்ல இருக்கு. ஸோ இதுல இருக்கிற வருத்தம். ஆனா அண்ணாமலையோட கனவு நம்ம தனித்துவமா நின்று 2026ல நம்ம கூட்டணியில் அதிகமான வாக்குகள் சீட்டு கிடைக்கலாம், தனியா நிற்போம், தனியா நின்னா நிறைய இடங்கள் நம்ம பிடிப்போங்கிற நம்பிக்கையோட இருந்தாரு. அது நடக்காதனால வருத்தம். அந்த வருத்தத்தினாலதான் அவர் கொஞ்சம் சுணக்கமா இருந்தது. பட் இப்போ பிரச்சாரங்களை துவங்கிட்டார், பண்ணிட்டு இருக்கிறாரு. கரூர்ல முன்னாள் அமைச்சர், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கருடைய தொகுதியில அண்ணாமலை பிரச்சாரம் செய்யும் பொழுது எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு விஷயத்தை சொல்றார். அண்ணாமலை இன்னொரு முறை மீண்டும் வந்து எனக்கு பிரச்சாரம் செஞ்சார்னா நான் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருவேங்கிறார். அந்த அளவுக்கு அண்ணாமலை மேல அவருக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. இதே போல மதுரையில போய் செல்லூர் ராஜுக்கு பிரச்சாரம் பண்றாரு அண்ணாமலை. அங்க செல்லூர் ராஜு இவரை பத்தியே 5 நிமிஷம் பேசுறாரு. பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து எடுத்து இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சென்று இவ்வளவு பெரிய இயக்கமாக உருவாவதற்கு காரணம் தலைவர் தாங்கிறார். அண்ணாமலையே தலைவர் தாங்கிறார். ஒரு 40 வயசு இளைஞர தலைவருங்கிறார். செல்லூர் ராஜு நல்ல ஒரு முதுபெரும் அரசியல் தலைவர், பாஜக அதிமுக மூத்த தலைவர். அவரை பாராட்டுறாரு, அண்ணாமலையை புகழ்ந்து பேசுறாரு. அந்த அளவுக்கு அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை தமிழ்நாட்டில் விதிச்சிருக்கிறாரு. இப்போ அவருடைய அரசியல் பிரச்சாரம் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது போயிட்டு இருக்கு, அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பிரதமருக்கு எச்சரிக்கைன்னு சொல்லியிருந்தாரு இந்த நாடாளுமன்ற தொகுதி வரையறை விஷயத்துல. பிரதமருக்கு எச்சரிக்கைன்னு ஸ்டாலின் வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கு இந்த விஷயத்தையெல்லாம் நீங்க கோபாலபுரத்துல வச்சுக்கோங்க, எங்ககிட்ட வேணாம் அப்படின்னு அண்ணாமலை பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இப்படியாக அண்ணாமலையுடைய பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. அண்ணாமலை பாஜகவால ஓரங்கட்டப்படுகிறாரா, அமித்ஷாவால ஓரங்கட்டப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுச்சு. அவருடைய நிதி ஆதாரங்கள் பற்றிய
விஷயம், அவரோட தொழில் பற்றிய விஷயம், முதலீடுகள் பற்றிய விஷயம்லாம் வெளியே வந்தது. இதனால டெல்லி பாஜகவே அண்ணாமலைக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்குதா, அண்ணாமலையை முடக்க நினைக்குதா அப்படின்லாம் பேச்சு அடிபட்டது. இதை நம்ம ஆய்வு பண்ணோம். என்னதான் உண்மையில் நடக்குது அப்படின்னா, அது அந்த மாதிரி இல்லை. அண்ணாமலை ஒரு மிக முக்கியமான சக்தி என்பது டெல்லி பாஜக நல்லா தெரியுது. அவரை விடல. அவரு ஒரு மிகப்பெரிய ஆயுதம்னு பாஜகவுக்கு, டெல்லி பாஜகவுக்கு தெரியுது. ஆனா அவரை பயன்படுத்துவதற்கு இது சரியான தருணம் இல்லை. 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2031 அண்ணாமலையை இறங்கி ஆட விடலாம், இப்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் டெல்லி பாஜகவோட திட்டம். அதனாலதான் இந்த தனி ஹெலிகாப்டர், தனி விமானம்லாம் அண்ணாமலைக்கு தான் கொடுக்குறாங்க. நயினார் நாகேந்திரன் கூட, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட சாத்தூர்ல தான் பிரச்சாரம் பண்றாரு. முன்னாடி பயணங்கள் வெளியே போனாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் பெருசா எங்கேயும் போல. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம், நாமினேஷனுக்கு அப்புறம் சாத்தூர்ல தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வெளியே எங்கேயும் போல. அண்ணாமலை தான் எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்றாரு. அதனால அண்ணாமலை ஒரு அசுர சக்தி. அந்த சக்தி பாஜகவுக்கு தேவைப்படுது. அண்ணாமலையே டெல்லி பாஜக கைவிடல. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அது அண்ணாமலை கூட தனிப்பட்ட வருத்தத்தால எழுந்த எண்ணமா இருக்கலாம். ஆனா டெல்லி பாஜக அவரை விட விரும்பல. அவருக்கு தேசிய அளவில் பதவி தரனாங்க, தேசிய அளவில் இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்குறனாங்க, எதுவுமே வேணான்ட்டார். ஸோ ஒரு ஒரு தமிழன் பெரிய லெவலுக்கு வராரு, ஒரு தீர்க்கமான அரசியல் சிந்தனையோட வராரு. அவரு பாஜக முடக்குதா, டெல்லி முடக்குதா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வந்துச்சு. அதாவது அண்ணாமலையோட வளர்ச்சியை டெல்லி பாஜகவே பிடிக்கலையா, அமித்ஷாக்கே பிடிக்கலையா, அவங்களுக்கே வைத்தறிச்சலா, அதனாலதான் அவங்களை முடக்குறாங்களாங்கிற கேள்வி எல்லாம் வந்துச்சு. ஆனா விசாரிச்சதுல அப்படியான எண்ணம் இல்லை டெல்லிக்கு. அண்ணாமலை ஒரு முக்கியமான சக்தி என்பதை அவங்க முழுமையாக நம்புறாங்க. அவரை பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் சரியாக பயன்படுத்துவதற்கும் அவர்கள் ரெடியா இருக்காங்க. இப்போ மத்திய இணையமைச்சர் எல் முருகனை அவினாசி தொகுதியில எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டியிட வைக்கிறாங்க பாஜக. அப்போ எம்எல்ஏவா எல் முருகன் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த எம்பி சீட்டு, ராஜ்யசபா சீட்டு காலியாகும். அந்த இடத்துல அண்ணாமலையை தேர்வு செய்து அண்ணாமலையை மத்திய அமைச்சராக்குவதற்கான திட்டமும் டெல்லி பாஜகவிடம் இருப்பதாக தெரிகிறது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இருந்தாலும் அண்ணாமலையோட பிரச்சாரம் ரொம்ப தாறுமாறா, அதிரடியா, அதிபயங்கரமா இருக்கா அப்படின்னா இல்லை. அடிப்படையில் ஒரு வருத்தம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் வெளியே எங்கேயும் பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. 6 தொகுதிகளில் பொறுப்பாளராக கொடுத்தாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படிலாம் சொல்லிட்டாரு. ஸோ அடிப்படையில் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகப்படியான சீட்டுகள் பெற முடியலங்கிற வருத்தத்தினால அவர் சுணக்கமா இருந்தனால பிரச்சாரம் பெரிய அளவுக்கு எடுபடலை. இருந்தாலும் தற்போது அந்த பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற 27 இடங்கள்ல நிற்கிற பாஜக வேட்பாளர்களுக்கும் அதிமுக வேட்பாளர்களுக்கும் அவர் பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு பயன் கொடுக்குது, அண்ணாமலை பிரச்சாரத்தினால் அவர்களுக்கு சீட்டுகள் கன்வெர்ட் ஆகுதா, எந்த அளவுக்கு அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பது மே 4ஆம் தேதி தெரியும்.